அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது. அதாவது குடிக்கிறவங்களே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க. இப்போ குடிக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை குடியினால் வந்துடுமா அப்படி கிடையாது. இதில் நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க. சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷ்னல் ட்ரிங்கர், பிஸ்னஸ் ட்ரிங்கர், பிஞ்ச் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சோஷியல் ட்ரிங்கர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியினால் எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க குடிக்கிறதுனால அவங்க வேலை கரெக்டாக செய்வாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு பணமோ உடம்போ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகாது. அக்கேஷ்னல் ட்ரிங்கர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா அக்கேஷ்னலாக குடிப்பாங்க. ஏதோ தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி எப்படின்னா அக்கேஷ்னலாக குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரினாலையும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க குடிக்கலாம். அதனால் அவங்க உடம்போ குடும்பமோ வேலையோ பாதிக்கப்படாது. இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க எப்படின்னா குடிக்காமல் இருக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அவங்களுடைய ஹோல் திங்கிங் பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணமும் பார்த்தீங்கன்னா குடியை சுற்றியே இருக்கும், போதையை சுற்றியே இருக்கும். அந்த குடி கோசம் போதை கோசம் எது வேணாலும் அவங்க செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எது வேணாலும், அதாவது உடம்பு பிரச்சனை ஆகுது, வேலை பிரச்சனை ஆகுது, குடும்பம் பிரச்சனை ஆகுது, உறவு முறை பிரச்சனை ஆகுது, சண்டை ஆகுது, பணம் போகுது, மான மரியாதை போகுது, அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குடி மேலே ஒரு அப்சஷன், ஒரு கம்பல்ஷன், ஒரு இம்பல்ஷன், ஒரு ஆசை, வெறி அது இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி யார் குடியினால் பாதிக்கப்படுறாங்க அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு நோயின்னு சொல்கிறோம். உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப ஓவராக குடிச்சுக்கினே இருக்கிறாங்க, அது ஒரு நோய் அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்கள் நோயினா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏதோ ஜாண்டிஸு, டிபி, எய்ட்ஸு, ஜுரம், பேதி, இந்த மாதிரி நிறைய நோய் இருக்குது. குடி ஒரு நோய் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், இது குடி ஒரு நோய். 1957 அமெரிக்கா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் சைக்காட்ரிக் கவுன்சில் அவங்க பல ஆயிரம் பேரை ரிசர்ச் பண்ணாங்க. குடிச்சுக்கினே இருக்கிறாங்க, போதை பண்ணிக்கினே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி, ஆமாம் அவங்க குடிக்கலைன்னா ஒரு விதமாக இருக்கிறாங்க, குடித்தா வேறு விதமாக மாறி போயிடுறாங்க, கண்டிப்பாக இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சீல் அடிச்சிட்டாங்க. அதனால் இப்போ இது ஒரு நோய். இந்த யார் ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்க ஒரு நோயாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிசீஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிசீஸ், இன்குரபிள் டிசீஸ், லைஃப் லாங் டிசீஸ், ஸ்பிரிச்சுவல் டிசீஸ், ஃபேமிலி டிசீஸ், ப்ரோக்ரெசிவ் டிசீஸ், ஃபேட்டல் டிசீஸ்ன்றான். இந்த ஒரு நோயை மட்டும்தான் பலவிதமாக பிரிக்கிறாங்க. இது ஒரு வளரும் தன்மையுடைய நோய், ஒரு ஆன்மீக நோய், ஒரு மனநோய், ஒரு குடும்ப நோய், ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோய், குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய், ப்ளஸ்ஸு ஒரு பயங்கரமான ஒரு நோய். இந்த ஒரு நோய் தான் இது. வேறு எந்த நோயை இந்த மாதிரி ஒரு பிரிக்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு தான் ஒரு சட்டமே இருக்குது. மென்டல் ஹெல்த் ஆக்டுன்னு ஒரு சட்டமே இருக்குது. எந்த நோய்க்குமே சட்டம்லாம் கிடையாது. இந்த குடியினால் போதையினால் அவங்க பாதிப்பாகி, அவங்க மட்டும் பாதிப்பாகல, அவங்கள சுற்றிறவங்களும் பாதிப்பாகி, சமுதாயத்திலும் அதிக பாதிப்பாகிறதுனால இது பல விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது. 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. மீதி 85 பேருக்கு பாதிப்பு கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். குடிக்கிறவங்க எல்லாருமே குடிநோயாளி கிடையாது. அப்போ யாரை குடிநோயாளின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. யாரை குடிநோயாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பம், சமூகம், இந்த 6 விஷயத்தில் எதனா ஒன்றுத்தில் குடிக்கிறதுனால, போதை பண்ணுறதுனால மறுபடியும் பிரச்சனை ஆகுது
அப்படின்னா அவங்க குடிநோயாளி. டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, யாரை குடிநோயாளின்னு சொல்லலாம், யாரை போத நோயாளின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபேமிலி, ரிலேஷன், சோஷியல், இதில் எதனா ஒரு ஆஸ்பெக்டில் குடிக்கிறதுனால, போதை பண்ணுறதுனால மறுபடியும் பிரச்சனை ஆகுது, உடம்புல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னே இருக்குது, பணம் பிரச்சனை ஆகுது, குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது, அடிக்கடி அந்த குடிக்கிறதுனால போதை பண்ணுறதுனால அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நோயாளி தான். இது உடல் ரீதியாக இது ஒரு நோயின்னு சொல்கிறாங்க. உடல் ரீதியாக எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அந்த ஆல்கஹால்? இப்போ அந்த ஆல்கஹால், அந்த எத்தனால், அந்த கெமிக்கல் இருக்குது. பீரு, பிராந்தி, கல், ரம்மு, விஸ்கி, ஜின்னு, கால் தடி, சேடு முட்டு, ஜிஞ்சரு, நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து ஆல்கஹாலில். நார்காட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெராயின், கொக்கைன், சரஸ், பாங்கு, இன்ஜெக்ஷன், டேப்லெட்டு, சொல்யூஷன், பெட்ரோல், நாப்தலின், இந்த மாதிரி நார்காட்டிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக எப்படி எஃபெக்ட் பண்ணுது இந்த ஆல்கஹால், இந்த எத்தனால் என்ற கெமிக்கல் உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா, இப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க ஒன்ஸ் அந்த ஆல்கஹால் என்ற ஒரு கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களோட ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்க குடிக்கல அப்படின்னா அவங்களா இருப்பாங்க, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. கொஞ்சோண்டு அவங்க அந்த சரக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஒரு வெக்கம், அசிங்கம், பயம், ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த காசு எடுத்துன்னு இந்த ஒயின் ஷாப் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி உள்ளே போவாங்க. ஒன்ஸ் அவங்க குடிச்சிட்டு வெளியே வரும்போது என் காசு, நான் குடிக்கிறேன், என்ன யார் கேட்குறது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஹோல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். அந்த ஆல்கஹால்ன்ற ஒரு கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் மாறிடும், அவங்களோட ஆட்டிடியூட் மாறிடும், அவங்களோட பிஹேவியர் மாறிடும், அவங்களோட கேரக்டர் மாறிடும். அவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ குடிக்கலைன்னா வந்து நீ நல்லா இருக்கிற, நீ கரெக்டாக இருக்கிற, நீ ஒழுங்காக இருக்கிற, ஒழுங்காக சாப்பிட்ற, ஒழுங்காக வேலைக்கு போகிற, ஆனால் குடிச்சிட்டா நீயா இருக்க மாட்டேன்ற. நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு வடிவேல் படத்தில் காலையில் அம்மா அப்பாவை ஆட்டோ ஓட்டும் என்ன பண்ணுவான்? பூஜை பண்ணிட்டு போவான். சாயந்தரம் வரும்போது, என்னடா காலையில் தான் நீ இப்படி சொன்ன, அது நல்லவாய். ஹலோ, ஆமாம். அப்போ என்னன்னா, குடிக்கலைன்னா அவன் நல்லவன், கரெக்டாக இருக்கிறான். அந்த ஆல்கஹால் உள்ளே போயிடுச்சுன்னா அவனாக இருக்கிறது இல்லை, மிருகமாக மாறிடுறான். எல்லாமே மாறிடுது. குடிக்கலை அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஏற்றணும் அம்மா அப்படின்வான். குடிக்கலைன்னா, குஷ்டா ஏய் போ தண்ணி ஏற்றணும் அப்போ அப்படி மிரட்டுவான். குழந்தை யோசிக்கும், என்ன காலையில் அப்பா நல்லா தான் இருந்தார், சாயந்தரம் என்ன வேறு மாதிரி இருக்கார். இப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னமோ அவங்க நல்லவங்க தான். அந்த குடின்றது, அந்த ஆல்கஹால்ன்ற கெமிக்கல், இப்போ பீரு, பிராந்தி, கல், ஒன்றுத்துல பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே அதே கெமிக்கல் தான், அதே கெமிக்கல் தான். அது ஒன்ஸ் அது உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களா இருக்கிறது கிடையாது. உடல் ரீதியாக ஒரு விதமான ஒரு அப்சஷன், ஒரு கம்பல்ஷன், ஒரு இம்பல்ஷன், அது ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா இன்னொரு சிப்பை எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படி சொல்லிட்டு அதிகமாகிக்கினே போயின்னு இருக்கும். இதுதான் வந்து அந்த உடல் ரீதியான ஒரு பாதிப்பு. நிறைய சொல்லலாம். உடல் ரீதியான பாதிப்புனா மெமரி லாஸ் ஆகும், பசி எடுக்காத, அல்சர் வரும், தூக்கம் கட்டு போடும், செக்ஷுவல் பவர் கம்மியாகும், நரம்பு தளர்ச்சி வரும், நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த கெமிக்கல் உள்ளே போயிடுச்சு, இந்த ஆல்கஹால் ஏதோ ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா நீங்களாக இருக்க மாட்டீங்க. இது வந்து உடல் ரீதியான பாதிப்பு. இப்போ மன ரீதியான பாதிப்பு, மனசு எப்படிடா பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் காலையில் தூங்கி எழுந்துச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடியை பற்றியே சிந்தனை, போதையை பற்றியே சிந்தனை. காலையில் அந்த குடிகாரங்களாம் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துச்ச உடனே நேற்று நைட்டு வாங்கி வச்சது பேலன்ஸ் இருக்குதா இல்லையா, பாக்கெட்டில் காசு இருக்குதா இல்லையா, காசு எங்கே அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி வேலைக்கு லீவ் சொல்லலாம், எப்படி பர்மிஷன் போடலாம், பிளாக்ல எங்கே விற்பாங்க, அடுத்த குடின்னா அடுத்த போதம்னா அதுக்கு எப்படி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், காசு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி லீவ் சொல்லலாம், எப்படி பர்மிஷன் போடலாம், இப்படி தான் அவங்களோட ஹோல் திங்கிங். மொத்த முழு கவனமும் பார்த்தீங்கன்னா அடுத்த குடி அடுத்த போதை பற்றி தான் இருக்கும். காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே சாயந்தரம் எத்தனை மணிக்கு வேலை முடியும், காலையில் கிளம்பும் போதே சாயந்தரம் வேலை எப்போ முடியும், வேலை முடிச்சுட்டு அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு அங்கே அங்கே ஒரு குவார்ட்டர் குடிக்கணும், அங்கேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டில் இங்கே ஒரு குவார்ட்டர் குடிக்கணும். எப்போ குடிக்கிறது?
சாயந்தரம் குடிக்கிறத பற்றி எப்போ பிளான் பண்ணுவாங்க? காலையில் பிளான் பண்ணுவாங்க. நைட்டு குடிச்சிடுவாங்க. நைட்டு குடிச்சிட்டு காலையில் கடை திறக்கிறதுக்கு லேட் ஆகும், பிளாக்ல வாங்கி வச்சுக்கலாம். கரெக்டாக சொன்னார் பார். ஆமாம், காலையில் கடை வந்து லேட் ஆகும். அதனால் நாளைக்கு குடியை பற்றி இப்பயே பிளான் பண்ணி இப்பயே வாங்கி வச்சுப்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பொண்ணு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், இல்லை எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா, அந்த குடிகாரங்க கேட்குற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் அப்படின்னால என்ன கேட்பாங்க? பாட்டு இருக்குதா? ஹலோ, பொண்ணு வாங்க, பொண்ணு எந்த ஊர், எவ்வளோ சாரம் போகிறாங்க, என்ன படிச்சிருக்குது, என்ன வேலை செய்கிறாங்க. கல்யாணம்னு ஒன்று அடுத்த இது என்னது, பாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். எங்கே கல்யாணம்? திண்டிவனத்தில். திண்டிவனமா அப்படின்னு அப்படியே பக்கத்தில் பாண்டிச்சேரி. ஹலோ, மூளை அது இருக்கும். ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு கல்யாணம். ஆனால் திண்டிவனம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ என்ன பண்ண, சனிக்கிழமை கோயம்பேட்டில் குடிச்சிட்டு பஸ் ஏறி அங்கே போய் இறங்கி அங்கே திண்டிவனத்தில். ஒருவேளை திண்டிவனத்தில் இப்போ ஒயின் ஷாப் தெரியல அப்படின்னா, திண்டிவனம் வரப்போகுதுன்னா ஜன்னலில் அப்படியே தலையை ஒட்டுன்னு அப்படியே பார்த்துனே வருது. எதுக்கோசம்? ஹலோ, ஆமாம், காலையில் அந்த இடத்துல இறங்கி இங்கே எங்கே ஒயின் ஷாப் இருக்குதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க எதனா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடினே வருது. அந்த இடத்துல எங்கே விற்கிறாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அடுத்த போதையை பற்றியே யோசித்து இதில் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் செய்ய வேண்டிய பொறுப்புகளை தவற விடுறாங்க. இப்போ வாழ்க்கை அப்படின்னாலே சரி, ஒரு குடும்பம், ஒரு வேலை, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு சமுதாயத்தில் நிறைய பொறுப்புங்க இருக்குது. இந்த குடி மேலே, போதை மேலே இருக்கிற வெறியில், ஆசையில் மனசு 24 மணி நேரம் அதை சுற்றியே இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை தவற விட்டுடுறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விடணும், ஒரு டியூஷனில் எடுத்துன்னு போய் விடணும், ஒரு கரண்ட் பில்லு கட்டணும், ஒரு ஃபோன் பில்லு கட்டணும். இந்த மாதிரி அவங்க பொறுப்புகளை தவற விட்டுடுறாங்க. அவங்க வந்து குடி மேலே, போதை மேலே அதிகமாக அந்த வெறித்தனத்தினால இருக்கிறதுனால மனசு ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ மன ரீதியாக எப்படிடா பாதிக்குதுன்னா, எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா குடியை பற்றிய சிந்தனை, போதையை பற்றிய சிந்தனை, வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை தவறி விடுறது. சரி, இப்போ இது உடல் மனசு மட்டும்தான் பாதிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆன்மீக ரீதியாக எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குடி, நம்மளுடைய போதை வெறி, நம்மளுடைய சுயநலம், செல்ஃப் சென்டர், ஒரு சுயநலமாக இருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குடியை பற்றி, போதையை பற்றி அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணம்லாம் வந்து போயிடுது. ஒரு நேர்மை, உண்மை, அன்பு, பாசம், ஒழுக்கம், பொறுப்பு, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கே இருக்கக்கூடிய நல்ல குணம்லாம் போயிடுது. இந்த சுயநலத்தினால, இந்த சுய வெறினால, இந்த சுய ஆசைனால, குடிக்கிறதுனால ஒரு மனித தன்மையிலேருந்தே இறங்கிடுறோம். இது ரொம்ப ஒரு முக்கியம். இந்த ஒரு நோய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த ஒரு குடி நோய் தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்ல. மற்ற எந்த நோயாக இருந்தாலும் சரி, சொசைட்டி ஏற்றுக்கும், குடும்பமே ஏற்றுப்பாங்க. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு குஷ்டரோகி இருந்தால் கூட சரி, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒரு 3 வேளை சோறு போட்டால் அவன் மாட்டுன்னு சாப்பிட்டு தூங்கிடுவான். ஆனால் ஒரு குடி நோயாளியோ ஒரு போதை நோயாளியோ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோல் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அன்ஆத்தன்டிக் ஃபியர், எப்போவுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க. என்ன நடக்கும், எது காணாத போயிடும், எது சண்டே ஆகும், எது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும், எங்கே கடங்காரன் கூடுவான், எங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இதாகும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா, பிரச்சனை ஆகிருக்குமா, இப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே, மொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க. இந்த ஒரு நோய் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஒரு நோயை தான் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு குடிநோயாளி வீட்டில் இருக்கிறான்னா, யாரோ ஒருத்தங்க வராங்க, தெரிஞ்சவங்க, ஒரு பத்திரிக்கை வராங்க, கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க பத்திரிக்கை வைக்கும்போதே சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் மட்டும் வாங்க, அண்ணனை கூட்டின்னு வராதிங்கண்ணா அப்படின்வாங்க. ஏன்னா அவர் வந்தால் குடிச்சா போதை பண்ணால் எதனா ஏடாகுணமாக ஆகிடும், அந்த ஃபங்க்ஷனே பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு
அண்ணனை மட்டும் கூட்டணும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. குடிகாரனை மொத்தம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மொத்த உலகம் உங்களை பற்றி பேசுங்க, அவரை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்வாங்க. அந்த குடிகாரங்களை பார்த்தீங்கன்னா போதை அடிக்கிறவங்கள மற்ற எந்த நோயாக இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் ஏதோ ஒரு சின்ன நோயை வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதோ லிவர் போயிடுச்சுன்னா மொத்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணாங்க. அவர் என்ன உதவி வேணும், காசு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, அக்கௌண்ட்டில் காசு போடவா, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் குடிகாரனை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபேமிலியை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த குடிகாரங்களுக்கு வந்து அதுதான். இப்போ ஒரு 100 பேர் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20% இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. இப்போ குடிக்கிறவங்களாம் வந்து உடனே குடிநோயாளியா அப்படி ஆகிடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். இந்த குடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு எப்போனா அக்கேஷ்னலாக குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திங்களாக குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்ன்றான், வளரும் தன்மையோட நோய். அதுக்கப்புறம் டெய்லி குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்தியானமே குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 24 மணி நேரம் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கினே போவோம். யார் ஒருத்தர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க போயிட்டாங்க, அவங்க குடிக்கிறதுனால வேலையோ உடம்போ இல்லை குடும்பமோ இல்லை பணமோ இல்லை மான மரியாதை எது பிரச்சனை ஆகுதோ அவங்க கண்டிப்பாக வந்து வெளியில் வரலாம். அந்த குடி பாதிப்புலேருந்து போதை பாதிப்புலேருந்து 100% வெளியில் வந்து சராசரி வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம். ஒரு வழிமுறை இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு 12 ஸ்டெப் ப்ரோக்ராம். இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த ப்ரோக்ராம் இருக்குது. உலகம் முழுக்க ஒரு 190 நாட்டில் வந்து இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 25 லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஒரு 25 லட்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இது இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, சென்னை முழுக்க இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா இதை பற்றி இந்த ஒரு மீட்டிங் லிஸ்ட் இருக்குது எங்ககிட்ட. ப்ளஸ் எந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம். நாங்கள் இப்போ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதில் வந்து ₹1 கூட இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு குடிநோயாளியாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு போதை நோயாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மீட்டிங் போனீங்கன்னா இது முழுக்க ஃப்ரீ. உலகம் முழுக்க இருக்குது. ₹1 செலவு பண்ண தேவையில்ல. எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போனால் நல்லா இல்லை. இது வந்து 1935 அமெரிக்காவில் டெஹ்ரான்ன்ற இடத்துல ஓகியோன்ற ஒரு மாவட்டத்தில் 2 மோசமான குடிநோயாளிகள் உருவாக்கின ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். இதை பற்றி வந்து நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று தரோம். அதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு.